அதாவது இப்படி வணக்கம் சொல்றோம் இல்லைங்களா? இந்த வணக்கம் சொல்றதுக்கு உள்ளர்த்தம் என்னன்னா, இப்படி வணக்கம் சொல்லும்போது எல்லாரும் என்ன நினைச்சுக்கன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கும் 2 கண்கள், எனக்கும் 2 கண்கள். உங்களுக்கும் 1 மூக்கு, எனக்கும் 1 மூக்கு. உங்களுக்கும் ஒரு ஜீரண மண்டலம், எனக்கும் ஒரு ஜீரண மண்டலம் தான். ஆணும் பெண்ணும் சமம். இந்த இனவிருத்திக்காக அந்த ஒரு ஏற்பாடு அவ்வளவுதான். அவங்க கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட இருக்கும், நம்ம கிட்ட இல்லாதது அவங்க கிட்ட இருக்கும். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஒரு காம்பன்சேஷன் தான். இப்போ இப்படி வணக்கம் சொல்லும்போது உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. நீங்களும் நானும் சமம் அப்படின்றதுனால இப்படி வணக்கம் சொல்றோம். அதனாலதான் கடவுளை இப்படி கும்பிடுறோம். கடவுள் ஒரு படி மேல நம்மளை விட. சோ நீங்களும் நானும் சமம் அப்படின்ற இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பர்களே தோழிகளே, நீங்கள் எல்லாம் என்னால் முடியும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். போக்கஸ்டா இருக்கிறது வேற வழியே கிடையாது. என்னால் எல்லாம் முடியும். என்ன எவனோ பண்ணிருக்கிறான், சாதிச்சிருக்கான், அப்ப அது என்னால முடியாதா? நல்லா நோட் பண்ணுங்க. படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாமே கோடீஸ்வரரா இருக்கிறாங்க. அப்ப நம்மளால முடியாதா? இன்னைக்கு ஒரு ஒரு ஓமலூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா, என்ன வருது, தாரமங்கலத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரிக்கெட் வீரர் அங்க இருந்து இன்டர்நேஷனல் பிளேயரா போக முடியுது. நம்மளால முடியாதா? சொல்லுங்க நீங்க. சின்னப்பம்பட்டின்ற ஒரு ஊர், அந்த ஊர்ல இருந்து he has become one great cricketer. கரெக்டுங்களா? அப்போ ஏன் நம்மளால அது முடியாதா? 100% முடியும். அப்ப அதை எழுதணும். நம்ம இப்ப இருந்து 2 வருஷத்துக்குள்ள நான் எப்படி இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், இருக்கணும்னு எழுதக்கூடாது. இப்படி இருப்பேன். நான் என்ன சொன்னேன்? 2000வது ஆண்டில் நான் என்ன சொன்னேன்? 2010ல் 5 பிஜி டிகிரிஸ் முடித்திருப்பேன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல. அதுல நம்ம எழுதணும். எழுதிட்டு அததான் தினம் அதை நம்ம அதை பார்க்கணும். அதுவாவே வாழணும். போக்கஸ்டா இருக்கிறதுக்கு வேற எந்த வழி இருக்குது நீங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சான்ஸே கிடையாது. நம்ம கோல் தான் நம்மளுக்கு டிரைவ் பண்ணும். என்றும் சரி நண்பர்களை தோழிகளை, நமது இப்ப என்ன டிரைவ் பண்ணிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2027ஆம் ஆண்டுக்கு முன் நான் ஐநா சபையிலே உலக அமைதிக்கான பிரதிநிதியாக பேசி இருப்பேன். இது உண்மை. இதுதான் என்ன டிரைவ் பண்ணுது. எந்த நேரமும் சதா காலமும் என்ன இது டிரைவ் பண்ணுது. நிறைய பேர் கேட்கறாங்க, 3 மணி நேரம் தான் படுக்கிறீங்க, 2 மணி நேரம் தான் படுக்கிறீங்க. அதெல்லாம் ஓகே. பட் ஐநா சபையில 2027க்கு முன்பு உலக அமைதிக்கான பிரதிநிதியாக கண்டிப்பாக நான் பேசியிருப்பேன். இது உறுதி. இந்த மாதிரி நீங்க என்ன, வாட் இஸ் தட் யூ வாண்ட், வாட் இஸ் தட் யூ ரியலி டிசர்வ், அதுதான் சார் போக்கஸ்டா வைக்கும். அதுதான் அவமானங்களையும் தாங்க வைக்கும். அதுதான் ரிஜெக்ஷன் இருக்கு, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்காது, ஃபியர் ஆஃப் ஃபெயில்யூர் இருக்காது. ஃபெயில்யூர், ரிஜெக்ஷன், லொஸ்கி எல்லாம் இட்ஸ் a part of the game. நீங்க, நான் திரும்ப சொல்றது இதுதான். ஏழுமலையான் தரிசனம் பண்ண நம்ம போறோம். எங்க போறோம்? திருமலைக்கு போறோம். இங்க இருந்து போகும்போது நீங்க அப்படியே அழகான புல் தரைமலையை நடந்து போறீங்க. நிறைய வழிகள் கிராஸ் பண்ணணும். அதுல நிறைய சாக்கடை இருக்கும், நிறைய குண்டும் குழியும் இருக்கிற ரோடு இருக்கும், நிறைய 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 இக்கட்டானது. இதெல்லாம் தாண்டிதான் அப்புறம் தான் ஏழுமலையான் தரிசனம். ஸ்ட்ரெயிட்டாவே கிடைச்சிட்டா அப்ப ஏழுமலையான் தரிசனம் அது எப்படி? அது கிடைக்காது. யூ வில் நாட் கெட். ஸோ கோல் என்ன? ஏழுமலையான தரிசனம் பண்ண, இவ்வளவுதான் பாயிண்ட். அதுதான் அது நம்மளை கொண்டு போயிடுது தானே. சாக்கடை மூக்கு முடிக்கிறோம். ஏதாவது நல்ல பூக்கடை வந்துச்சுன்னா மூக்கை திறந்துட்டு நல்லா நுகர்றோம். எல்லாமே நடக்குது இல்லையா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒன்லி அவர் கோல் வில் ஹெல்ப் அஸ்.